மாரியம்மன் அவர்கள் கடந்த 2 மாதங்களாக இந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் இன்னைக்கு நாளைக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி போன் அடிச்சார், ஒரு 4 போன் அடிச்சார். நான் மீட்டிங்ல இருந்தேன். எடுக்கலன்னு உடனே ஃபிளைட்டை முடிச்சு நேரம் என்கிட்ட வந்துட்டார். எதுக்கு வந்தேன்னு, அண்ணன் மீட்டிங் வச்சிருக்கிறேன்னா அதுக்கு நீ வரணும்னு நீ தான் சொல்லி இருக்கிறீங்க. இல்லை நீங்க போனை எடுக்கல, அதனால நான் உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 5 நிமிடம் பேசிட்டு உடனே சென்ற ஒரு நல்ல மனம் கொண்டவர் தான் நம்மளுடைய மாரியம்மன் மற்றும் அவருடன் இருக்கும் நண்பர்கள். இந்த பொதுக்கூட்டத்துக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த விழாவை, இந்த பொதுக்கூட்ட விழாவை சேர்த்திருக்கிறாங்க. நானும் மற்றவர்களும் ₹1 பணம் தரவில்லை. இது முழுக்க என்பதை நான் இங்க மனதார அவர்களை வாழ்த்துகிறேன். மேலும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே மணி ஆகணும், சரி ராஜ்மோகன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசினாங்க. அவங்க பேசுறதுக்கு அப்புறம் நம்ம பேச்சு ஈடுபடுறது பார்த்தீங்கன்னா பெருசா ஈடுபடாதுங்க. அதுக்கு என்னடா எழுதுறேன், நான் மணி அடிக்கடிக்க பண்ணி பாட்டி இப்படி எகிரி பிடிச்சி கேசிடுறேன், நான் அப்புறம் என்னதான் பேசுறது அப்படின்னு நீங்க ஏதாவது கொஞ்சம் விட்டு விட்டாதானே நான் ஏதாவது நான் ஒரு 2 வார்த்தையாவது நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தீங்கன்னாலே பொதுக்கூட்டம் போடுறாங்கனாலே எங்களை முதல்ல நம்ம ஆளுங்க அண்ணன் நீ எப்போ வர நீ கேட்க போய், ஆனால் நம்மளுடைய பேச்சாளர்களை நீ யாரும் நினைச்சு வைக்கிற அப்படின்னு கேட்கிற நிலப்பரப்பு போச்சு. ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் முன்னேறி கொண்டு இருக்கிறது. சகோதரர் அருண் சார் இன்னைக்கு 2வது மீட்டிங் தான் பேசினாரு. உண்மையாவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100-150 மீட்டிங் பேசுற மாதிரி ஒரு பெரிய அரசியல்வாதிகள் பேசுற மாதிரிலாம் அப்படி ஒரு பேசினாரு. அருமையா இருக்குது. இவங்க தான் பேசுறாங்க. சரி, அதுக்கப்புறம் அவர் பேசினா ஏதாவது நம்மளுக்கு அது எதிர்படும் பார்த்தா அவரும் அருமையா பேசக்கூடிய ஒரு நல்ல பேச்சாளரா ரொம்ப அருமையா இருக்கிறாரு. அவர் உடனே ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் வேலையை விட்டுட்டு வரலைங்க. இன்னும் அவருக்கு 18-19 வருஷம் இருக்குது. அதையெல்லாம் தளபதி அவர்களே 2026 முதலமைச்சராக அமர்வதற்கு நானும் அது துணை இருக்க வேண்டும் வந்திருக்கிறாருங்க. அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்க்கை நன்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போடுறாரு. அவர் பெரிய அரசியல்வாதி தான் நினைக்கிறேன். ஆனால் என் அப்பா அரசியல்வாதி இல்லைங்க. மற்றவங்க எல்லாம் வேற மாதிரியான அரசியல்வாதி. நம்ம ஒரு தூய்மையான ஒரு ஒப்பந்த ஒரு உண்மையான தலைவர் தளபதி நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் 50 வருடம் 75 வருடம் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அந்த காலத்திலேயே 30-32 வருஷமாக அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நலத்திட்ட உதவி வழங்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி என்று சொன்னால் தமிழக வெற்றி. அவங்களுக்கு எல்லாம் ஆட்சியில இருக்கிறாங்க. டெண்டர் கொடுப்பாங்க, வேலை கொடுப்பாங்க, டிரான்ஸ்பர் போடுவாங்க, எல்லாமே செஞ்சுப்பாங்க. பணம் எப்படி பார்த்தாலும் போடணும். நம்ம கிட்ட எதுவும் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறவங்க யாரும் பெரிய பணக்காரங்களும் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சாதாரண தொழிலாளி, ஆட்டோ ஓட்டுறவர், கூட்டத்தில். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த காலத்துல ₹100 செலவு பண்ணணும்னா கூட எல்லாரும் யோசிக்கக்கூடிய காலம் இது. தலைவர் சொல்வதெல்லாம் முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும். அதில் கிடைக்கும் வருமானத்தில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும் ஒழிய எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாது. அப்படி கொல்லிக்கோயிலே ஒரு கூட்டத்திலையும் யார் இது செலவு செய்தார்கள், இந்த மீட்டிங் குறித்துனா எப்படி செஞ்சாங்க, எப்படி இதுன்றது எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஒரு உண்மையான தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான். இங்க
சொன்னால் பக்கத்து மாவட்டம் இங்கே சங்கரன் கோயிலிருந்து எல்லாமே இங்கே வந்திருக்கிறாங்க என்று சொன்னால் தளபதி மேல் வைத்திருக்கும் பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக நான் ஏர்போர்ட்டை விட்டு இறங்கும் போது ஒரு மணி இருக்கும். கரெக்டாக நான் இங்கே 5:05 தான் நான் என்னால் வர முடிஞ்சது. மிக சிறப்பான வரவேற்பு கொண்டாங்க. அதில் ஆனந்தத்தால் அல்ல, இது முழுக்க முழுக்க நான் உடனே இது எனக்கு தான், நான் நம்முடைய தொண்டர்கள் கிட்ட சொல்வது எல்லாம் ஒன்னே ஒன்றுதான். நமக்கு விலாசம், நமக்கு முகம் எல்லாமே நம்ம தலைவர் தலைவர் தான். நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் நமக்கு அதை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. நான் மாரியப்பன் அவர்களை சொன்னேன், பேனர்லாம் வைக்கக்கூடாதுன்னு தலைவர் கட்டளை இட்டிருக்கிறார். கண்டிப்பாக எந்த இடத்துலையும் வழியில கூட நீ வைக்கக்கூடாதுன்னு அதை நான் முன்னாடியே எல்லாமே பண்ணிட்டேன்ன்ற மாதிரி சொன்னாரு. இனி வரும் காலங்களில் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுபடிதான் நாம் செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி டாக்டர் நீங்க பாத்தீங்கன்னா என் கூட்ட இருக்கக்கூடாது, தலைவர் கொள்கை பரம் தலைவர் அவங்களுடைய பழகமா இருக்கணும்னு சொன்னேன். அதையும் வந்து அவர் மாறி விட்டாரு. இனி ஒரு காலங்கள்ல அதையெல்லாம் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாம் செயல்பட வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு சின்ன விஷயம், தாய்மாரெல்லாம் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 2 விஷயம், சின்ன விஷயம் நான் வந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். செந்தன் அவங்ககிட்ட அந்த பணம் இல்ல, பணம் கட்டுறதுக்கு அவங்களால அந்த ஹாஸ்பிட்டல்ல முடியல. அது தலைவருடைய கவனத்துக்கு வந்த உடனே என்னை போன்ல பண்ணி உடனே போய் பாருன்னாரு. நான் உடனே வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த டாக்டர் சொன்ன ஒரு விஷயம், அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அந்த பொண்ணு 15 வருஷமாகலாம், 5 வருஷமாகலாம், 5 மாசமாகலாம், அது எப்போ கோமா ஸ்டேஜ்லேருந்து திரும்பி வரும்னு தெரியாது. அது கடவுள் கையில் இருக்குது சார். அதனால அந்த பொண்ணை நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்க இட்டுன்னு போயிடுங்க அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு பணம் கட்டணும் அப்படின்னு பணத்தை கட்ட சொன்னாங்க. நான் தலைவர் தாங்க கட்டுறாரு, பணத்தை தலைவர்கிட்ட சொன்னோடனே எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. கட்டிட்டோடனே அந்த பொண்ணு ஆம்புலன்ஸ்ல எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா அப்படி வெளியில போன உடனேயே அவங்க அப்பா மட்டும் தனியா இறங்கி வந்தாரு. அந்த ஆம்புலன்ஸ் வெளியில போன உடனே நிக்க வச்சுட்டு என்ன அங்க இல்லைங்க, என்னுடைய திருநெல்வேலியில என்னுடைய வீடு புருஷ வீடு, நான் என் பொண்ணு அங்கே இட்டுன்னு போய் வச்சுக்க முடியாதுங்க. ஒரு 10-15 நாள்ல ஒரு வாடகை வீடு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் என் பொண்ணு இட்டுன்னு நான் போயிடுறேன். அது வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டலே எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் திருநெல்வேலியை சேர்ந்த ஒருத்தர் டாக்டர் இருக்கிறாரு, அவங்க ஒரு கிளினிக் வச்சுக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலை இட்டு சேர்த்துக்கிறாங்க. ஏங்க எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, ஏங்க நாங்கள் வந்து உங்ககிட்ட உதவியே கேட்கல, நீங்க யாரும் நான் தலைவர் வந்து யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பணம் கொடுத்து உதவி செஞ்சாரு. ஏன் மேல சொத்து பண்ணணும்ன்றதுக்கோசம் தான் என் மனைவி எதுக்கு நீ போய் கேட்டு பாருன்னு சொன்னாங்க. அதுக்கு தாங்க வந்தோடனே தளபதி சொன்னோடனே ஏன் இந்த மாதிரிலாம் இவங்க முதலே சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலே இருந்துட்டுமே எவ்வளவு செலவானாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். அது எத்தனை வருடமானாலும் சரி நீங்க அங்கே வைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாரு. இல்லை நான் சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. சரி எட்டுன்னு போங்க, என்ன செலவு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதற்குண்டான பணத்தை எல்லாம் நாங்கள் போய் கட்டணும். ஆனால் அந்த பொண்ணு 15 நாள் கண் மொழித்து இன்று நன்றாக இருக்கிறது என்பதை மேலும் அந்த பெண்ணை ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்தது. வந்த உடனேயே அண்ணா என்னை தெரிந்தானே என்னை வைக்கணும்னு நான் உடனே சொன்னேன், அவர் ஷூட்டிங்ல இருக்கிறாருன்னா வர்றதுக்கு 15-20 நாள் ஆகும். இல்லைங்க அவர் கையால் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன். அம்மா அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம், இன்னும் இருக்கிறது 6-7 நாள் தான் இருக்குது. நீ போகிறதுக்கு 1 நாள் 1.5 நாள் ஆயிரம் திருநெல்வேலிக்கு. அதனால நான் சொல்றதுக்கு நீ போனேன். ஆனால் இன்னைக்கு நான் மறுஜென்மம் எடுத்திருக்கிறேன்னு என்று சொன்னால் அது தலை கையில் ஆசீர்வாதம் நான் போக மாட்டேன், நான் சொல்றதை கேளு மாட்டேன். இல்லைங்க என் வீட்டுக்காரும் சரி, என் மாமனாரும் சரி, என் மாமியாரும் சரி, அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு தானே நான் வந்தேன். அவரை பார்க்காம நான் வரமாட்டேன். நீ அவரை பார்த்து எப்போ வரியா அது வரைக்கும் நான் காத்து கொண்டு இருக்கிறேன். நீ போய் பார்த்து
எப்படியா சொல்லி பேசி அனுப்பிச்சிருந்தேன், நான் அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லி நேற்றுன்னு சொன்னார். அப்படி இருந்தும் அந்த பொண்ணு வந்து போகல. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் போகல. அப்புறம் அந்த வீட்டில் அது போய் அந்த முனையில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சின்ன ஹோட்டலில் போயிட்டு ரூம் எடுத்து தங்கிடுச்சு. நான் அந்த ஹோட்டலுக்கே போயிட்டு அவங்க அப்பாட்ட சொன்னேன், ஏன் சார் இது மாதிரி பண்ணுறீங்க சொல்கிறேன், நீங்கள் ஏன் கேட்க, நான் எவ்வளோ சொல்கிறேங்க என் பொண்ணு கேட்கலான்னு நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன்னு என்னைக்கு வராது 10 நாளைக்கு வச்சு வந்தாலும் நான் அண்ணனை பார்த்துட்டு போகிறேன்னு நினச்சி நான் தலைவர்கள் சொன்ன உடனே இரவோடு இரவாக அவர் ஆந்திராவில் இருந்தார். இரவோடு இரவாக அவரே காரை ஓட்டிக்கிட்டு வந்து அந்த பொண்ணை ஆசிரியர்களுக்கு பரிசு பொருளை கொடுத்தவர் தான் எங்கள் தலைவர். அடுத்து இன்னொரே ஒரு சின்ன விஷயம், நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் 3:30 மணி விடியகாத்தாலும் ஃபோன் பண்ணாரு. ஒரு பையன் ஏதோ ஒரு டப்பால முட்டாய் கொடுத்துன்னு குடி முடிச்சுன்னு இருக்கிறான் பாத்தியா அப்படின்னாரு. பார்த்தேன் சார், அது பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்கு சார், அது அதெல்லாம் தெரியுது. அன்னைக்கு வந்து அது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அவன் ஸ்கூலுக்கு போகாம எதுக்கு கொடியை பிடிச்சிட்டு அது எந்த மாவட்டம் எதுக்கு பாருங்க. நான் உடனே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு காலையில் ரொம்ப பெருமையா, சரி இந்த மாவட்டம் சார் அப்படி சார், அதெல்லாம் கரெக்டு. வியாழக்கிழமை அவனுக்கு ஸ்கூல் இருக்குது, விட்டுட்டு ஏன் வந்தான் அந்த நேரத்தில் காலையில் 10 மணி 10:30 மணிக்கு ஏன் கூடிய பிடிச்சிக்கிட்டு 7-8 வயசு தான் இருந்தோம் அப்படின்னு குரலை கேட்டார். இல்லை சார், போய் விசாரிச்சு பார்த்தா அவங்க அப்பா இல்லை, அவன் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறான், அவனை வேற பள்ளிக்கூடத்தில் நான் சேரணும் போக மாட்டேன்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு வேற வழி இல்லாதனால அவனை வந்து ஸ்கூலில் அதே ஸ்கூலில் வந்து இருன்னு சொல்லிட்டு படி வேற ஸ்கூல்லையாவது படிக்கிறாங்க, நான் படிக்க மாட்டேன் அதே பள்ளிக்கூடத்தில் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு அதனால அவன் வேலைக்கு போகாமல் ஸ்கூலுக்கு போகாமல் இப்படி பண்ணி வைக்கிறான் சார் அப்படின்னு உடனடியாக அவன் எத்தனை வருடம் அது காலேஜ் படிக்கிற வரைக்கும் அவன் எந்த ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசைப்படுறானோ அந்த ஸ்கூலில் போய் உடனடியாக ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி. அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் நாங்கள் எல்லாம் இந்த விஷயங்களை எல்லாமே நலத்துக்கு உதவியாலும் சரி மற்ற எல்லா விஷயங்களும் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி அவருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்னைக்கு நேற்றெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு ஆர்டர் மாதிரி போடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க அப்பா பேர், அதுக்கு அவங்க நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஓட்டில் இந்த அடுத்த வருடம் ஓட்டு போடும்போது அது இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த பேரெல்லாம், இல்லைன்னா நீக்கப்படும் என்பது மாதிரியெல்லாம் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதை நாங்கள் வன்மையாக ஒன்றிய அரசை நாங்கள் வன்மையாக மேலும் இதற்கு ஏன் திமுக அரசு மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. அப்படியெல்லாம் நம்ம டிவிக்கே அப்படின்னு உடனே திருவா போய் செக் பண்ணுவாங்க. அப்போ டிவிக்கேன்னு உடனே அவங்களுடைய பேரை எடுத்துடலான்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலமும் நடக்காது. ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் எறும்பு போல் எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது 2-3 ஒரு தொகுதியில 80,000 வீடு இருக்கும். அந்த 80,000 வீட்டுல ஒரு ஓட்டு 2 ஓட்டு கண்டிப்பாக தமிழக வெற்றி கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். தாய்மார்கள் உங்களை நம்பி தலைவர் தளபதி அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஓட்டு போட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாக அமைதியான ஒரு வாழ்க்கை தேவை என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தால் மட்டும்தான் அந்த இடத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த அமைதியான இடத்தை உங்களுக்கு தமிழ்நாட்டில் கொடுக்க முடியும். ஆகவே தமிழக முதல்வராக 2026 கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் அமர்வார்கள் என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லை. இங்க குளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூர் வர்றதுன்னு சொல்றது, டூர் வர்றது கிடையாது. சங்கர் கோயில்ல எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. இங்க நெசவாளர்கள் தான் அதிகம்.
பூக்கள் தான் இது. அதுக்கெல்லாம் ஜவுளி பூக்காதான் தலைவர் தளபதியுடைய ஆட்சி அமர்ந்தவுடன் அதையெல்லாம் அமைப்பதை கொண்டாடி ஏற்பாடுகள் செய்யப்படும். ஆகவே இப்போது சங்கரன் கோயில்ல நாங்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் 2 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். அடுத்த வருடம் 2026 இங்கு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.